ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வீட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டடி பிளான்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஷோபா சாரோட உயிர்நாடி 2 நான் நேத்திக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா என்னால் டே 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு விசேஷ வீடு போக வேண்டி இருந்து, அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 1 அண்ட் டே 2 சேர்த்தே நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். உயிர்நாடி 2க்கான வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. கிருஷோபா சாரோட யூடியூப் சேனல் அப்புறமா டெலகிராம் ரெண்டுலையுமே அவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. வேர் டு ஸ்டடி அப்புறமா தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அழகு 2 ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் திருக்குறள்ல 5-6 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களோட டே வைஸ் நான் ஃபாலோ பண்ணாம நான் ஓனாவே படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதாவது தமிழுக்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக் தான் நான் படிக்க போறேன். ஆனா டே வைஸ் ஃபாலோ பண்ணாம நான் ஓனா ஃபுல்லாவே படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பாத்துக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டே 3 டே 4 ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. அந்த டே 3 டே 4 அன்னைக்கு நான் தமிழை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும் சைட் பை சைடு அப்படின்னு நினைச்சிருக்கேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா தமிழுக்கு என்னோட ஸ்டடி பிளான். ஜிஎஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டே வைஸ் படிச்சுட்டு தமிழ் வந்து ஓனா நான் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஜிஎஸ்க்கு நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற புக் எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த புக்ஸை பார்க்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அப்படி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மெட்டீரியல்ஸ் கிடையாது, இதுவும் எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ்லாம் நான் வெராண்டா ரேஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். பிகினிங்ல என்கிட்ட புக்ஸ் இல்லாததுனால அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி நான் புக் வாங்கியிருந்தேன். இந்த புக்ல எரர்ஸ் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த புக்ல பாத்தீங்கன்னா எரர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த புக் இருக்கு. பார்த்துக்கோங்க. நான் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கூகுளில் இருக்கிற பிடிஎஃப் யூஸ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிட்டு தேவை உள்ளதெல்லாம் மார்க் பண்ணி படிக்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த வெராண்டா ரேஸ் புக்கோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th நம்ம ஒரு கண்டென்ட் படிப்போம், அதோட கண்டினியூட்டி வந்து 10thலயோ 11thலயோ இருக்கும். அது எல்லாமே சிலபஸ் வைஸ் இவங்க வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் இந்த புக்கோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி நம்ம வந்து ஸ்கூல் புக்கே படிச்சுக்கிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கூல் புக் இருக்குன்னா நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணா போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணியே ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கிடலாம், பிரச்சனையே இல்லை. எனக்கு ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாததுனால நான் இவங்க கிட்ட புக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த புக்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஐஎன்எம் ரிவிஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி சாரோட புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட வீடியோஸ் பார்த்து கூட படிச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான், யூடியூப்ல ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த காசுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடியோஸில் இருக்கிறத இந்த புக்ஸ்லையுமே இருக்கு. விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்கறதுனால நிறைய பேர் என்கிட்ட எதுக்கு இப்படி சவடால் அடிக்கீங்க, ஓயாம என்னத்துக்கு புக்கா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு உங்ககிட்ட சவடால் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துக்கோங்க. இந்த புக்கு நான் என்னோட ஓன் மணியில தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, இந்த புக்கை வந்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னா உங்களோட ஃப்ரீ வீடியோஸ் யூஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் செய்கிறேன். ஓயாம என்னத்துக்கு புக்கா வாங்கிட்டு கிடக்கீங்க அப்படின்னு கேட்கீங்க. நான் ஓயாம ஒன்றும் புக்கு வாங்கலை. கேட்டிங்களா? அவசியம் உள்ள புக்கை தான் நான் வாங்குவேன். படிக்கணும்னா நம்ம காசு கொடுத்து புக்கு வாங்கி தான் ஆகணும். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஃப்ரீக்வெண்டா வர கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உயிர்நாடி 1 ஃபுல் டெஸ்ட் நான் அட்டன் பண்ணிட்டேன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு காலையில் தான் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். 170+ கொஸ்டின் போட்டிருக்கேன்.